இந்த சமூகத்திலேயே துன்பம் இல்லாதவர்கள் யாரு? கண்ணீர் இல்லாதவர்கள் யாரு? கஷ்டங்கள் இல்லாதவர்கள் யாரு? ஒருத்தர் கூட இல்லையா? சகோதரி சொன்னது பிறந்த குழந்தைக்கு தான் சொல்றீங்க, அந்த குழந்தையும் அழுது கொண்டு தான் வருது. சிரிச்சுக்கிட்டு வராங்களா? இல்லை. அப்போ அதனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். பிறந்த குழந்தைய அழுதுகிண்டு ஏன் வரணும்? நல்லா தானே வரணும். தண்ணீருக்குள்ளவே இருந்து நான் தப்பிச்சு விட்டேன்னு சொல்லிட்டு அழுது கொண்டா வரணும்? வாய் உள்ள போகாத இடத்துல இருந்து நான் தப்பிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு அழுதுட்டா வரணும்? அது சயின்ஸு. நான் சயின்ஸை நம்புறதில்லை, விஞ்ஞானத்தை நான் நம்புறதில்லை. அது இன்றைக்கு ஒன்று கண்டுபிடிப்போம், நாளைக்கு ஒன்று கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிச்சு அந்த நாளிலே டெலிஃபோன் எப்படி இருந்தது, இந்த நாளில் எப்படி டெலிஃபோன் இருக்கு, அவங்க பாக்கெட்டுக்குள்ளே இருக்கு. ஆனால் இது கண்டுபிடிப்புக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் ஞானத்துக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. என் ஞானம் பெற்றவர்கள் தினம் தினமும் புதுசாகவே அவர்கள் தோன்றுவார்கள், அவர் நிகழ்வார்கள், அவர் காண்பிப்பார்கள். துன்பமும் துயரமும் அந்நாட்களில் இருந்தே வந்தது. உலகம் தோன்றுவதற்கு அந்த நாள்களில் இருந்தே வந்ததாகவே நினைத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை படைத்ததிலே நான் வருந்துகிறேன் என்று சொன்னார். மனிதனை படைத்ததிலே நான் வருந்துகிறேன் என்று சொன்னார். தொடக்க நூல் 6:6. சந்தேகம் வேண்டாம். பாரு, மண்ணுலகில் மனிதனை படைத்ததற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். துயரம், அந்த துயரம்தான் இன்று நமக்குள்ளது. அவர் துயரம் அடைந்தார் என்று சொன்னால், நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த மண்ணுக்கு வந்து மீண்டும் இந்த மண்ணை விட்டு வெளியேறும் நாள் வரையிலையும் இந்த துன்பம் நம்மோடு இருக்கும். ஆனால் அந்த துன்பத்தையே தாங்கிக் கொள்ளுபவர்கள் தான் பேறு பெற்றோர். அதற்காகவே சான்றாகவே இயேசு கிறிஸ்து துன்பத்தையே தாங்கினார். அவர் சகித்த வேதனைகளும் அவர் சகித்த சங்கடங்களும் இந்த உலகிலே யாருமே சகித்திருக்காது, அனுபவித்திருக்காது. அனுபவித்தவர் அவர், பிறப்பில் இருந்து அனுபவித்தவர். ராயிலேயே ஓடி சென்றார், தாயோடு சேர்ந்து எகிப்துக்கு ஓடிவிடு என்றார். ஓடிவிட்டார். இல்லை என்றால் வெட்டி சாய்ப்பார். ஆரம்பமே துயரம், இறுதியிலும் துயரம். இந்த மக்களை வீண்டெடுப்பதற்கு என்னிடத்தில் வேற ஒன்றும் இல்லை. தங்கத்தை கொடுத்தாலும் வெள்ளியை கொடுத்தாலும் இந்த உலகத்தை கொடுத்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார். ஏக மகனுடைய இரத்தத்தை எனக்கு கடைசி சொட்டு வரையிலும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அடிமையாக வைத்திருக்கக்கூடிய இந்த மக்களை நான் விடுவிப்பேன். அந்த மக்கள் நாமோ. அப்போ நமக்கு வேதனையா, துன்பமா, துயரமா? துயரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமோ அன்றாட வாழ்க்கையே துயரத்தோடு வாழ்கிறோம். அதை விட்டு விடுங்க. நான் சொல்வது ஆத்மா சம்பந்தமானது. இறை வார்த்தைகள் அன்றாட வாழ்க்கை சம்பந்தமாக இணைக்கப்பட்டு சொன்னாலும் இறுதியிலேயே சென்று நிற்கக்கூடியது ஆத்மாவில் தான் சென்றடைய வேண்டும். காரணம், அவரின்றி அது திருப்பாடல்களிலே 50ஆம் அதிகாரத்திலேயே 14 15 வசனங்களை நீங்க பாடிச்சு பாருங்க. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் என்றார்.
நேர்ச்சைகளையே செலுத்துங்கள் என்றார். அடுத்தது, துன்ப வேளையில் என்னை கூப்பிடு, காத்திடுவேன். துன்ப வேளையில் நீங்கள் என்னை அழைத்தால் அதை என்னை ஏற்றுக்கொண்டு அதற்கு நான் பரிகாரியாய் இருப்பேன் என்றார். அப்படி அந்த துன்பத்தை நம்மில் இருந்து நீக்கப்படும் பொழுது நாம் நன்றி செலுத்தவராய் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். நன்றி செலுத்துவதிலேயே நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்றதில் தான் பல சான்றுகள் உண்டு. கிடைத்தால் போதும். நான் இங்கே பார்த்தேன், சற்று நேரத்துக்கு முன்னே பார்த்தேன், மாதா சொரூபத்தையே எடுக்க வேண்டும் என்று சண்டை போடுகிறார்கள். பொறுமை இல்லை, பொறுமை இல்லை. பொறுமையோடு கையாள சொல்லுகிறார். பொறுமையோடு கையாளுவதற்கு அன்னையினுடைய இந்த மாதத்திலேயே முக்கியமாக நிற்க வருவர் யாரு? எப்போவுமே அன்னை மரியாதை பற்றி சொல்லு, நம்மளை பற்றி சொல்லவே கூடாது. அன்னை மரியாதை தாங்கம்மா, நான் இங்கெல்லாம் அன்னை மரியாதை, அன்னை மரியாதையுடைய வடிவம் தான் நீங்கள் எல்லாருமே. பொறுமைக்கு சான்று யாருன்னா பெண்கள் தாங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரி சயின்ஸ்லையும் கூட அது மாதிரி தான் இருக்கு. நான் அது வதக்கி வரல, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால அதெல்லாம் சொன்னானாக்கா டக்குன்னு வந்து ரெக்கார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வெளியே கேட்கும்போது இவர் என்னடா இதெல்லாம் பேசிக்கிட்டு கிடக்கிறாருன்னுவா. இது இல்லைன்னு சொன்னால் சொல்லியிருப்பேன். தினம் தினமும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நான் அது குறிப்பிட்டு சொல்லவில்லை, மாறாகவே இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியது துன்ப வேளையில் என்னை கூப்பிடு என்றார். நாம் கூப்பிடுகின்றோம், ஆண்டவரே, என் தெய்வமே, என் கூக்குரல், என் கண்ணீர் எனக்கு ஏற்பட்டது, என்னால் தாங்க முடியவில்லை, சகிக்க முடியவில்லை, நீர்தான் பரிகாரியாய் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் அந்த இடத்திலேயே நாம் தகுந்தவர்களாய் இருக்கிறோமா? ஆண்டவருக்கென்று செலுத்த வேண்டியது, ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டியது பொன்னும் வெள்ளியும் அல்ல, மாறாகவே அவர் கேட்ட ஒன்று உண்டு, நீங்கள் உணர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும், விழிப்பாய் ஜெபிக்க வேண்டும். எருசலேம் பெண்களை பார்த்தவர் சொன்னார், என்னை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், என்னை நினைத்து நீங்கள் அழுவவும் வேண்டாம். உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, பிரியமானவரே, ஆண்டவர் முன்னிலையிலே வந்து நம்ம கண்ணீர் வடிக்கின்றது எதற்காக? அந்த கண்ணீர் அவர் துடைப்பார் என்ற ஒரு நம்பிக்கையின் மூலமாக, எனக்கு ஒரு ஆறுதலாக அவர் வருவார் என்ற நம்பிக்கை மூலமாக. ஆனால் அவர் சொல்லுகின்றது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு. ரோமையர் திருமுகத்திலேயே 5ஆம் அதிகாரத்திலேயே 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது நமக்கு சில அந்த துன்பத்தை எப்படி தாங்கி கொள்ளுகிறோம் என்ற பொறுத்துக்கு பதில் சேர்வார். அது மாத்திரமல்ல, ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகமையும், தகமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் இராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. இது முக்கியமாக என்ன தெரியுமா? தகமை. பாக்கி அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு. தகமை என்றால் பொறுமை. எவ்வளவோ பொறுத்து கொள்ளக்கூடிய விதத்திலேயே நாம் இருக்கிறோமோ, பொறுமையினுடைய குடீரமாக, பொறுமையினுடைய இல்லமாக, பொறுமையினுடைய ஆலயமாக நம்முடைய குடும்பங்களை மாற்றி அமைக்கும் பொழுது அந்த இல்லம் தெய்வீக குடும்பமாகவே மாறும். அதில் அன்னை மரியாள்
ஒரு உறுப்பினராக இருப்பாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், பிறப்பிலிருந்து தன் மகனை பெற்றெடுத்த நாளில் இருந்து துன்பத்தை தவிர அவர் இன்பத்தை கண்டதே இல்லை. இன்பத்தையே கையில் எடுத்து வைத்திருக்கிறார். உலகத்தின் அதிபதியை கையில் வைத்திருக்கிறார். உலக அரசனை கையில் வைத்திருக்கிறார். எங்கே வாழ வேண்டுமோ அங்கே வாழ்வதற்கு பதிலாக, எங்கே பிறக்க வேண்டுமோ அங்கே பிறப்பதற்கு பதிலாக, அங்கே பிறந்தது எந்த இடம்? மாட்டுத்தொழு. அன்றிலிருந்து இன்று வரை எந்த ஒரு பிரசவமும் மாட்டுத்தொழுவில் நடந்ததே இல்லை. தெருவில் நடந்திருக்கலாம், விமானத்தில் நடந்திருக்கலாம், ரயிலில் நடந்திருக்கலாம், பஸ்ஸில் நடந்திருக்கலாம். ஆனால் தொழுவத்தில் நடந்ததே கிடையாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காரணம் என்ன? தேவகுமாரன் ஒருவர் மட்டும்தான் அதில் பிறக்கணும். வேறு யாராவது பிறக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வேணும் அந்த பேச்சு கேட்டுட்டு யாராவது முடிவெடுத்து போனால் கூட அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், நோய் நொடிகள் வரும். போகுமா? தைரியமாக போகுமா? தைரியமாக யாராவது போகுமா? பெரிய மருத்துவமனை, சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனை எது இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளவோ காசு பணம் செலவானாலும் பரவாயில்லை, சொகுசா பிரசவித்து வெளியே வரணும்னு ஆசைப்படுவாங்க. பிரசவித்து ஒரு வாரம் கூட ஆகல, அதற்குள்ளவே ஓடு என்றார், ஓடிவிடு என்றால் எகிப்து நோக்கி ஓடணும். ஒரு ராம் முழுவதும் பயணம். அன்றைய தினத்தில் கார் இருக்கா? அன்றைய தீவண்டி ரயில் இருக்கா? இல்லை. நடந்தே போனோம். மலைகளும் பாலைவனங்களும் நிறைந்த பகுதியிலூടെ நடக்கணும். எவ்வளவு தண்ணீர் கொண்டு போக முடியும்? ஆனாலும் அந்த வேதனைகளையே தாங்கிக் கொண்டு பொறுமையோடு சகித்து கொண்டு அந்த உடல் எப்படி இருப்போம்? பிரசவித்து 8ஆம் நாளிலேயே பிரசவித்த சகோதரிமாருக்கு தெரியும் அந்த உடல் எப்படி இருக்கும் என்றது. அப்படி இருந்தும் கடவுளுடைய வார்த்தைக்கு இணங்கவே ஓடிவிடு என்று சொல்லும் பொழுது, ஏன் ரட்சிக்க தெரியாத தெய்வமா? ரட்சிக்க தெரியாத தெய்வமா? அவரை பாதுகாக்க வேண்டும் என்றால் சொன்னார், 1 கோடி அல்ல பல கோடி கெருபுகளையே என் தந்தை எனக்கு அனுப்புவார் என்னை பாதுகாக்க என்று அந்த குருசு சுமந்து கொண்டு, சிலுவை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது, அவரை சாட்டையில் அடித்த பொழுது, கன்னத்தில் அறைந்த பொழுது, காரி துப்பிய பொழுது, ஏட்டியால் குத்தப்பட்ட பொழுதும் அவருடைய உள்ளம் துடித்திருக்கும். ஆனாலும் அவர் சொல்லவே இல்லை, தந்தையே உம்முடைய விருப்பம். அதே தான் அன்னை மரியாள் அன்றைய தினத்திலே சொன்னது, நீ சொல்வது அப்படியே நிறைவேறட்டும். அன்னையை போல சகித்து கொண்டவர்கள் யாருமே இருக்காது. அன்னையை போல தாங்கி கொண்டவர்கள் யாருமே இருக்காது. அதன் அடையாளமாக தான் இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவரே, அந்த வாசனம் வாசித்து அடுத்த வாசனம் வாசிங்க. 5வது, அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. நாம் பெற்றுள்ள தூய ஆவி வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களிலே பொழியப்பட்டிருக்கிறது. அந்த உள்ளங்களிலேயே பொழியப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உட்பட்டு நாம் பெற்றுள்ளவர்களாய் இருந்திருந்தால் ஏன் கலகம், ஏன் சண்டை, ஏன் சச்சரவு, ஏன் பெருமை சொல்லணும், ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்பட்டு கொள்ளணும்? ஆனால் அன்பு கள்ளமற்றதாய் இருக்க வேண்டும் என்று பவுல் அடிகளால் சொல்லுகிறார். கொரிந்தியர் திருமுகத்தை வாசித்திருக்கிறோம் இல்லையா? 13ஆம் அதிகாரத்திலேயே அன்பு கள்ளமற்றதாய் இருக்க வேண்டும் என்றார். ஆனால் நம்முடைய அன்பு என்ன? உதட்டளவில் உள்ள அன்பு மட்டும்தான் இருக்கே, உள்ளத்தின் அளவில் உள்ள அன்பை வெளியே காட்டுவதில்லை. அந்த அன்பு பெற்றிருக்கக்கூடியவர்களாயிருந்தால் அன்னை வழியாகவே அது வெளியே காட்ட வேண்டியிருக்கும். அதன் மூலமாகவே இந்த குழப்பங்கள் அந்த குடும்பங்களிலே ஏற்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அடுத்தது சங்கீதம், திருப்பாடல்கள் 106 1 வசனத்தை பார்ப்போம். திருப்பாடல்கள் 106. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். காரணம் ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. பிரியமானவரே, இதுக்கு மேல் என்ன சான்று வேணும்? நீங்க நன்றி செலுத்தினால் போதும் என்றார். நன்றியை கேட்டு வாங்குற ஒருவராய் இருக்கிறதுனாலே இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் உண்டான்னு நீங்க கேட்கக்கூடாது. நான் செய்ததற்கு நன்றி, காசு பணம் அல்ல நன்றி, பொருள்கள் அல்ல நன்றி, ஒரு தேவாலயமே கட்டி கொடுத்தாலும் அதல்ல நன்றி. பிரியமானவரே, உள்ளம் எல்லோரும் முன்னிலையிலையும் நான் காண்பிக்க வேண்டும், என்னை சிறப்பிக்க வேண்டும், என்னை உயர்த்த வேண்டும் என்பதற்காக செய்வதல்ல. அது நம்ம குடும்பத்திலேயே நிகழ வேண்டும். ஒரு குடும்பத்திலேயே அது உண்டாக வேண்டும். அந்த குடும்பத்தின் தலைவி வழியாக சீற்றல் இருக்கக்கூடாது, சீரல் இருக்கக்கூடாது, குமட்டல் இருக்கக்கூடாது. பொறுமையினுடைய இல்லம், பொறுமையினுடைய உச்சம் அது குடும்ப தலைவிக்கு தான் இருக்கு. பராமரிக்கிற அந்த தலைவிக்கு தான் இருக்கு. அன்னை மரியாளும் ஒரு குடும்பத்தின் தலைவியாய் இருந்தாள். வறுமையிலும் துன்பத்திலும் தலைவியாய் இருந்தாள். தாங்கிக் கொண்டார், சகித்து கொண்டார், வெளியே காட்டவில்லை, பிறரிடத்தில் சொல்லவில்லை, புலம்பவில்லை, அழவில்லை, மாறாகவே உள்ளத்திலேயே நிறுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட குடும்பம் என்ன குடும்பம்? திரு குடும்பம். ஆமென். அப்படிப்பட்ட குடும்பம். திரும்பி பார்ப்போம், திரும்பி பார்ப்போம், அவரவருடைய குடும்பத்தை திரும்பி பார்ப்போம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கிறேன். உள்ளத்திலேயே, நெஞ்சிலேயே, மனதிலேயே நமக்கு பின்னால் நடந்த காலங்களும் அதில் ஏற்பட்டிருக்கிற நிகழ்வுகளும் என்னால், இவரால், அவரால் என்பது இல்லாமல் இந்த வேதத்தில் சொல்லக்கூடிய திருக்குடும்பமாக இருக்கிறதா? வேறொன்றும் நான் கேட்கவில்லை. லூக்கா நற்செய்தியிலே 17ஆம் அதிகாரத்திலேயே 11ஆம் வசனத்திலேயே நாம் ஒரு வசனம் வாசிக்கின்றோம். மிக அருமையான ஒரு வசனம். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 11. தொழுநோயாளிகளை பற்றி எழுதப்பட்டிருக்கும். போகும்பொழுது கலேலியா சமாரியா பகுதிகளிலே ஐயா இயேசுவே, இதுதானங்க நாமளும் கேட்கிறோம். இது என்ன ஆலயம்? இங்க யார் இருக்கிறார்? இரக்கத்தின் ஆண்டவர். அவர் முன்னிலையில் வந்து நம்ம என்ன கேட்கிறோம்? ஐயா, எங்கள் மீது இரக்கமாயிரும். என்ன காரணம்? இரக்கத்தின் ஆண்டவருடைய தேவாலயம், இரக்கத்தின் ஆண்டவர் இங்கு இருக்கிறார். நான் இறங்குவதற்காகவே பேர் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லுகிறார், நல்லவர் என்று சொல்லுகிறார். ஆனால் நல்லவர் அந்த மக்களிடத்தில் மக்கள் கேட்கிறது என்ன? நீ நல்லவர் தான், நீ இரக்கம் உள்ளவர் தான், அதிசயங்களும் அடையாளங்களும் செய்யக்கூடியவர் தான், நாங்கள் தொழு நோயாளிகளாகவே இங்கு இருக்கிறோம், எங்களே குணப்படுத்த முடியுமா?
உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நம்மோடு ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா? கேட்கிறாரா இல்லையா? எல்லாம் மறந்து ஆண்டவரோட முன்னிலையிலே ஜெபம் செய்யும் பொழுது, வேண்டுதல் செய்யும் பொழுது, கண்ணீரோடு செய்யும் பொழுது நமக்கு பதில் தருகிற ஒரு தெய்வம் இங்கே உண்டு. அதே போலவே அந்த நாட்களிலும் அந்த தெய்வத்தை பார்த்து, அந்த இயேசுவை பார்த்து அந்த தொழுநோயாளிகள் கேட்டார். என்னன்னு கேட்டார்? எங்கள் மீது காரணம் என்ன? அவர் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி இருக்கிறதுனாலே, நான் இரக்கம் உள்ளவன் என்று சொன்னதனாலேயே, அது யாவே கடவுள் சொன்னாலும், அது இயேசு ஆண்டவர் சொன்னாலும் ஒன்றுதான். அந்த நாளிலேயே சொன்ன சங்கீதம் வழியாக, திருப்பாடல் வழியாகவே எடுத்துரைத்தாலும், நான் நல்லவரும் வல்லவரும் பேரிரக்கம் உள்ளவரும் என்று அன்று சொன்னதையே இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். இரக்கத்தின் மூலமாகவே அந்த தொழுநோயாளிகள் நலமாகிறார்கள். நலமாகி விட்டவர்கள் தங்களுடைய பகுதிகளுக்கு சென்று அடுத்த ஒரு நாளிலேயே ஒருவர் திரும்பி வருகிறார். வருகிறாரா? 17, 16 வாசிச்சு பாருங்க. அது படிக்கணும். அவரில் ஒருவர் அவருடைய காலில் முகம் குப்பர கவிழ்ந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தினார். அவர் அது எப்படி வேண்டுமானும் இருக்கட்டும். அவர் ஒரு மனிதன். அவர் ஒரு மனிதன். அந்த 10 பேரை குணப்படுத்தினார். அருளாலயத்தில் வந்து வழிபாடுகள் வழியாக, இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய வழிபாடுகள் வழியாக அநேக நன்மைகளை பெற்று செல்லுகின்றோம். அநேகம் அற்புதங்களை பார்த்திருக்கின்றோம். ஆனாலும் நன்றி செல்வதற்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு எத்தனை பேர் வருகிறார்கள்? சொரூபம் எடுப்பதற்கு இங்கே சண்டை போட்டாங்க. நான் பிடிக்கணும், நான் பிடிக்கணும், நான் பிடிக்கணும், நான் பிடிக்கணும்னு. நல்லது, வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அது அவரவருடைய விசுவாசம். ஆனால் நன்றி உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவருக்கு சாட்சி சொல்வதற்கு, ஆண்டவர் கேட்டு வாங்கின 10 பேரை நான் குணப்படுத்தியதில் நீர் ஒருவர் மட்டும்தானே வந்திருக்கிறேன், பாக்கி 9 பேரு அதை நம்ம இடத்துல திருப்புங்க. அது நம்ம இடத்துல திருப்பிக்கணும். அந்த காலத்திலேயே கிராமபோன் ரெக்கார்டுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா? கிராமபோன் ரெக்கார்டு பிளேயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஒரு ஒரு நாய் ஒன்று நின்று ஒரு குழாய் ஒன்று வச்சு, ஒரு பெரிய சட்டி மாதிரி ஒரு பெரிய பிளேட் ஒன்று வச்சு அது ஓட்டிகிட்டே இருக்கும். அதில் ஒரு முள் ஒன்று இருக்கும். அப்போ வந்து பல பாடல்களை நம்ம கேட்குறோம். இன்று உண்டா இல்லை. அந்த பிளேட்டுக்கு 2 புறம் உண்டா? 2 பக்கம் இருக்கு. நான் இதான் கேட்டேன், திருப்பி போடுன்னு தான் சொன்னேன். நன்றி சொல்லக்கூடியவர்களும் நன்றி சொல்லாதவர்களும். ஆனால் என்ன நன்றி சொல்வது, இதெல்லாம் அவருடைய கடமை. யாருடையது? என்ன படைச்சவருடைய. இதே தாங்க பிள்ளைங்களும் கேட்குறாங்க. என்னை பெத்து போட சொல்லி நான் கேட்டேனா? என்னை பெத்து போட சொல்லி நான் கேட்டேனா? உன்னை நீங்கள் பாட்டுக்கு பெத்து போட்டீங்க. இப்போ நாங்கள் அவஸ்தைப்படுறோம்டா. என்ன அவஸ்தைப்படுறோம்? கல்யாணம் பண்ணி கொட்டியாக கொட்டி அனுப்பி, திரும்ப கழுத்திலும் காதிலும் எல்லாத்தையும் கொட்டி அனுப்பி விட்டான். கடனை வாங்கி எல்லாத்தையும் கொட்டி அனுப்பி விட்டுட்டு அங்கே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் ஓடி வந்துட்டான். அங்கே ஒரே பிரச்சனை, நடக்க முடியல. இங்கேருந்து போகும்போது 55 கிலோ தான் இருந்தது. 55 கிலோ, 2 கிலோ கழுத்திலும் காதில் எல்லாம் இருக்குது. 57 கிலோ. வரும்போது 55 கிலோ மட்டும்தான் இருக்குது, 2 கிலோ காணாம். எல்லாம் கழட்டி வச்சுட்டாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன்றான், நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போயிடுறேன்றான்.
இந்த மாதிரி நிலையில் எப்படி இருக்கும்? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. எப்படி என்னை பெத்து போட்டேன் என்று கேள்வி கேட்கக்கூடிய விதத்திலேயே ஒரு மகனோ ஒரு மகளோ வந்திருந்தால், நான் சொல்லலை, நீங்கள் ஒன்று பார்த்தீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வளர்த்தனவனுக்கு தான் தெரியும். எறும்பு கடிக்க கூடாது, செல்லரிக்க கூடாது. எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு பாதுகாப்பு. ஏன் அழுவுறேன்னு கேட்டால் பதில் தராது. இருந்தாலும் ஊகம் போகங்களுக்கு உள்பட்டு கொண்டு அதுக்கு ஏதோ ஒன்று சேர்ந்து அந்த அழுகுறலை நிறுத்துறோமோ இல்லையா? எவ்வளோ புத்திசாலி தாய். அந்த தாயை பார்த்து இந்த பிள்ளை கேட்கறது என்ன? ஏன் என்ன பெத்து போட்டேன்றது. இந்த தாய் அப்படி கேட்டாளா? 30 ஆண்டுகள் உன்னை நான் வளர்த்தினேனே, 30 ஆண்டுகள் உலகம் தெரியாமலே ரகசியமாகவே என்னோடு இந்த குடும்பத்திலேயே ஒருவராக பஞ்சமோ பட்டினியோ எல்லாம் சகித்து கொண்டு வாழ்ந்த நீர் திடீரென்று என்னை விட்டு போகும் பொழுது அந்த வேதனை தாங்க முடியுமா? தாங்க முடியுமா? உலகத்தில் யாரும் தாங்க முடியாது. ஆனால் அந்த அன்னை மரியாள் அது உள்ளத்திலேயே தாங்கினார். அதுதான் இங்கே சொல்லக்கூடிய அந்த பொறுமை, தகமை என்று சொல்லக்கூடியது. ரோமையர் திருமுகத்திலே சொல்லுகிறார் தகமை என்று. தகமை என்றால் பொறுமை என்று அர்த்தம். அந்த மிகுந்த பொறுமை, பொறுமையிலும் சிரிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் திருமுகத்திலேயே 1ஆம் அதிகாரத்திலேயே 10ஆம் வசனத்தை பார்ப்போம். 1 முதல் 10 முதல் வாசிக்கணும். நீங்கள் அனைத்திலும் செய்து, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவர் உணவோ உடையோ எதுவும் கேட்கவில்லை. அவ்வளவுதான். என்னாண்ட வா என்றுதான் அவர் அழைக்கிறார். நீ எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும், ஆனால் எனக்கு ஏற்றபடியாகவே தகுந்தபடியாகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். அடுத்த வசனம் பாரு. அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வாழ வேண்டும். அப்ப கடவுளை குறித்துள்ள அறிவு என்பது மிக முக்கியம். அதனால்தான் அவருடைய ஞானத்தையும் அறிவினையும் புத்தியையும் ஞாபக சக்தியையும் நாம் கேட்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மீது அது பொழிய வேண்டும் என்றார். உமது ஆற்றல் மிகுந்த அந்த புத்தி, ஆற்றல் மிகுந்த அந்த ஞானம், அது நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் யாராய் இருக்க முடியும்? அவரால் அழைக்கப்பட்டவராய் இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் வசனம். பொறுமையோடும் இருக்குமாறு நம் ஆட்சி மிகு ஆற்றலுக்கு ஏற்ப. பார்த்தீங்களா இந்த வசனத்தை? பார்த்தீங்களா? நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் 2 காரியம் சொல்லி இருக்கிறாங்க. 2 காரியம் என்ன? மன உறுதி. நாம் நிற்கக்கூடியது, நினைக்கக்கூடியது, நம்பக்கூடியது, சொல்லக்கூடியது எல்லாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்றார். காரணம்,
அவர் உண்மையாய் இருக்கிறார். உண்மையின் பிள்ளைகள் நாம், தேர்வு செய்யப்பட்ட பிள்ளைகள் நாம். அந்த வகையிலேயே அவருடைய சொல்களுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும், அதில் உறுதியாய் இருக்க வேண்டும். சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், கண்ணீர் உண்டு. சில பேருக்கு கண்ணீர் கடலா ஒழுகும். எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியாது. அப்படியே ஊற்றி எடுத்தாலும் லிட்டர் வாங்கிக்கலாம். கண்ணீரோடையே ஜெயிச்சு காட்டுவார். சில பேர் அழுதா சில பேருக்கு சங்கடம் தாங்க முடியாது. நீ அழ வேண்டாம், என்னான்னு சொல்லு, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன்னுவோம். சகோதரி மாதிரி எல்லாம் நினச்சி பார்த்துக்கோ. அதனால் வீட்டில் போய் அழுதே காரியம் சாதிக்கலாம் நினச்சேன்னு சொன்னான்னா நடக்கவே நடக்காது. அடுத்த வசனம் பாருங்களேன். பொறுமையோடும் இருக்குமாறு தம் ஆட்சி மிகு ஆற்றலை யார் கொடுத்திருக்கிறோம்? யார் கொடுத்திருக்கிறோம்? யார் பெற்றிருக்கிறோம்? அவர் நமக்கு தருகிறார். அதை நீங்கள் பெற்று இருக்கிறதாகவே அவர் சர்டிபிகேட் தருகிறார். இதையெல்லாம் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. பின்ன ஏன் உங்களுக்கு இந்த துயரத்தில் நீங்கள் ஆடி போய் விடுறீங்க? இந்த சங்கடத்தில் நீங்கள் ஏன் பதறி போய் விடுறீங்க? பதறாத, தளராத, தைரியமாக நில்லு, துணிச்சலாய் நிற்க, உறுதியாய் நில்லு. தைரியமாகவும் துணிச்சலாகவும் எதிர்கொள்ளும் பொழுது நாம் அதையே வெற்றி கொள்ள முடியும். இயேசு அதே போலதான் எல்லாத்தையும் எதிர்கொண்டவர். அன்னை மரியாளும் அதே போலவே எல்லாமே எதிர்கொண்டவள். எதிர்பாராதது நடந்த பொழுது எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டவள். அதனால் அவர் வெற்றி கொண்டார். அதனால் வெற்றி கொண்டார். அந்த வெற்றியின் அடையாளமாகவே, நன்றி கடனாகவே இந்த மாதம் முழுவதும் நாமோ அன்னையினுடைய ஜெபமாலை மாதமாகவே கொண்டாடுகின்றோம். அல்லேலூயா. எல்லா மாதமும் நம்ம கொண்டாடுவதில்லை, ஜெபமாலை மாதம். நன்றி. அப்போ எல்லாருக்கும் நன்றி செலுத்த வேண்டிய நிலையிலேயே நமக்கு ஒரு பரிந்துரையாளராக இருந்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு விருப்பங்கள் கேட்டபடியாக அவர் தெய்வத்திடத்திலே, கடவுளிடத்திலே வேண்டி 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 கேட்கும் பொழுது அதை கொடுத்து ஆசீர்வதிக்கிற நல்ல உள்ளமும் நல்ல மனமும் உள்ள ஒரு தெய்வத்தினுடைய முன்னிலையிலே நாம் இருக்கிறோம் என்றது மறந்துவிட வேண்டாம். அடுத்த வசனம் பாருங்களேன், 12. தந்தையாம் கடவுளுக்கு, பார்த்தீங்களா, நன்றி செலுத்து, நன்றி செலுத்துன்றது அடிக்கடி சொல்லுவது உண்டு. எல்லாத்திற்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து நீங்கள் புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது நன்றி 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 உள்ளது தான் நம்ம காண முடியும். காரணம், அவர் நன்றியை கேட்டு வாங்குறவர். இந்த காலத்தில் நம்ம சொல்லுவாங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா அப்படின்னு. அப்போ சொல்லுவாங்க மற்றவங்க, கேட்டு வாங்காத ஐயா. அப்போ நம்ம ஆண்டவர் கேட்டு வாங்கினதா அது அவருக்கு தெரியாது, தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம கேட்கறது நியாயம் தானே, நன்றி கேட்கறது நியாயம் தானே. அவர் கேட்டால் நம்மளும் கேட்கலாம், கேட்கலாமா இல்லையா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? இங்கே இருக்கிற 4 பேர் தான் சொல்லும், பாக்கி ஆளுங்கள் நாங்கள் நன்றியை சொல்ல மாட்டேன், நாங்கள் கேட்டு வாங்கிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஏன்னா பிள்ளை தகப்பனிடத்தில் சொல்லுவேன், உன் கடமை. மகள் தாய் எடுத்து, உன் கடமை, எல்லாம் கடமை, உன் பொறுப்பு, உன் ரெஸ்பான்சிபிள். இன்னும் அதிகமாக இப்போ ஆங்கிலத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும், உன்னுடைய ரெஸ்பான்சிபிள். நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டன்றது தெரியும். அந்த கஷ்டம் அவர் பெற்றிருக்காதா? அந்த கஷ்டம் அவர் பெற்றிருக்காதா? மொத்தமாகவே காண்பித்து விட்டார். திருச்சிலுவை சுமந்த அந்த நேரத்திலேயே சகல துன்பங்களையும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்று சொல்வதனுடைய அர்த்தத்தினுடைய முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு நான் சுமக்குகிறேன், அதோடு சேர்ந்து கொண்டு அந்த அன்னையும் செல்லுகிறாள். என்னால் சுமக்க முடியாது, ஒரு காலத்தில் உன்னை சுமந்திருக்கிறேன், ஒரு காலத்தில் உன்னை நான் சுமந்திருக்கிறேன், 10 மாதம் உன்னை சுமந்திருக்கிறேன், அந்த சுமை என்னவென்று எனக்கு தெரியும். இன்று நீ உலகத்திற்காகவே நீ சுமந்து கொண்டு செல்லுகின்ற சிலுவை, அந்த பாரத்தை உன்னாலே சுமக்க முடியும். உன் தோளுக்கு
அந்த பலன் உண்டு என்பதையே நான் நம்புகிறேன் என்றால். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தின் பகுதி பாருங்களேன். அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து அன்பார்ந்த மகனின் ஆமேன் ஆமேன் அவருடைய ஆட்சிக்கு உட்படுத்தி விட்டார் என்று சொன்னால் நம் துன்பங்கள் பறந்து விட்டது. எப்பொழுது அவர் துன்பத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாரோ, உயர்த்து எழுந்தாரோ, அப்போதிலிருந்து அவருக்கு ஏற்பட்டிருந்த துன்பமும் துயரமும் காணாமல் போய்விட்டது. மகிழ்ச்சியினுடைய உச்ச கட்டத்துக்குள்ளே அவர் வந்துவிட்டார். சென்றவர் வந்துவிட்டார். அல்லேலூயா. அவர்கள் நாங்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா. பிரியமானவரே, நாம் பார்க்கவில்லை, ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகள் வழியாக அன்று நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எழுத்து மூலமாக எழுதப்பட்டு இருக்கிற காரணத்தினாலேயே நாங்கள் அதை வாசிக்கும் பொழுது நாங்கள் உணர்கின்றோம். அந்த வல்லமையும் சக்தியும் எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர். அதற்காகவே நாங்கள் நன்றி உள்ளவராக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு விஷயம், நன்றி கடனாக சில பேர் நேர்ச்சிகளை நேருவது உண்டு. நன்றி கடன். ஆண்டவர் நேர்ச்சி நேர்ந்து சொன்னாரா? ஆண்டவர் நேர்ச்சி கேட்டாரா? நன்றி பலி செலுத்துங்கள். எந்த விதத்தில் நன்றி பலி செலுத்தலாம் அது படிக்கணுமா? லேவியர் இணைச்சட்டம் 23 இணைச்சட்டம் எடுங்க. திரும்பி இணைச்சட்டம் 23 இல்லை இணைச்சட்டம் 23லேயே 19 வாசிங்க. 19 முடிக்க வாசிங்க. உன் இனத்தவிடம் இருந்து வாங்காதே, பணத்துக்காகவோ தானியத்துக்கோ கடனாக கொடுத்த எந்த பொருளுக்கோ வட்டி வாங்காதே. வேற்றின தானியிருந்து வட்டி வாங்கலாம், ஆனால் நீ உடமையாக்கி கொள்ள போகும் நாட்டில் கொள்ளும் செயல்களில் எல்லாம் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கும் பொருட்டு வாங்காதே. அடுத்தது உன் கடவுளாகிய 21 வாசிங்க. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்திருந்தால் அதை செலுத்துவதற்கு, அங்க என்ன செய்திருந்தால் என்று தான் சொல்லுகிறார். அவர் கேட்டதல்ல, நீங்களா செய்றீங்க. பரீட்சைக்கு எழுத போகிறவர்கள் 2 மெழுகுவர்த்தி கொளுத்துறேன்னு, ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு செல்லக்கூடிய ஆளுங்க மொத்த சம்பளத்தினுடைய ஒரு பகுதி நான் நான் முழு சம்பளமே கொடுத்துட்றேன்றான். பல விதத்தில் நேர்ச்சிகள் உண்டு. வேளாங்கண்ணிக்கு நடந்தே வருகிறேன்றான், வேளாங்கண்ணிக்கு வெட்டை மொட்டை அடிக்கிறேன்றான். எல்லாம் நேர்ச்சி தானே. அவர் கேட்டாரா? வேத புஸ்தகம் சொல்லுகிறது, நான் நேர்ச்சிகள் நேரவில்லை, கேட்கவும் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் என்னுடையது. சங்கீதத்திலே திருப்பாடல்களிலே வாசிக்க 50 வாசிக்கின்றோம். திருப்பாது 50 எனக்கு பசி எடுத்தால் நான் அப்படின்னு உள்ளன. உங்கள் வீட்டில் உள்ள காளைகளையோ உங்கள் தொழுவத்தில் ஆட்டுக்கிடாய்களையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் காட்டு விலங்குகள் எல்லாம் என் உடைமைகள், 1000 குன்றுகளில் மேயும் கால் நடைகளும் என்னுடையவை. குன்றத்து பறவை அனைத்தையும் நான் அறிவேன். சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையது. எனக்கு பசி எடுத்தால் நான் உங்களை கேட்கப் போவதில்லை. ஏனெனில் உலகம் நிறைந்துள்ள யாவையும்
என்னுடையது. அப்ப நேர்ச்சி கேட்டால் நம்ம எங்கிருந்து எடுத்து கொடுப்போம்? அவர் கையில் எடுத்து அவருக்கு கொடுக்கிறதா? தமாஷா இல்ல? அவர் பாக்கெட்டில் எடுத்து அவருக்கே கொடுத்தா எப்படி? உண்டியல் போடும்போது கையில் காசு இல்லைன்னா அடுத்தவன் பேக்கில் இருந்து எடுத்து கொடுத்தா சரியாயிடுமா? எவ்வளவோ எவ்வளவு அழகாக எழுதியிருக்கு பாருங்க. இது புரியுதில்ல? இது அத்தனையும் என்னுடையது. அங்கே வந்து அடுத்த வசனத்திலேயே நம்ம வாசிக்கின்றோம். என்ன கேட்கிறாரு? அதுதான் அவர் கேட்கிறார். அவ்வளவுதான். அவர் கேட்கறது என்ன? காசு பணத்தை கேட்கவில்லை, நன்றி பலியே கேட்கிறார். அந்த நன்றி பலி தான் யூக்கா நற்செய்தியிலே அந்த தொழுநோயாளிகளிடத்திலேயே அதே தெய்வம், தெய்வத்துக்கு மாற்றம் இல்லை, தந்தையுள்ள நானும் நான் தந்தைக்குள்ளவும் என்று சொன்னவர் அவரை பார்த்தால் என்னை பார்த்த மாதிரி, என்னை பார்த்தால் அவரை பார்த்த போலவே நானும் அவரும் ஒன்று. இங்கே சொன்ன அதே பதில் தான் அந்த தொழுநோயாளி இடத்திலும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி பலி, நன்றி கேட்டு வாங்கினார் என்று கொச்சையாக நாம் நினைக்க வேண்டாம் என்பதற்காக தான் கடவுளே நன்றி கேட்டு வாங்குறாரா என்று சொன்னால் எல்லா படைப்பும் அவருடையது. அதுக்காக வந்து நம்ம நேர்ச்சிகள் நேருவது நம்முடைய இஷ்டம். ஆனால் என்ன சொல்கிறார்? நேர்ச்சை நேர்ந்தால் நீங்கள் அது செஞ்சே ஆகணும். லேவியர் புத்தகத்தில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க இல்லையா? லேவியர் புத்தகத்தில் அல்ல இனச்சட்டத்தில் இருக்கு. இனச்சட்டத்தில் 23 நேர்ச்சை நேராமல் இருந்தால் சாபமாகாது, பாவமாகாது. ஆனால் நேர்ச்சை நேர்ந்தால் அது செய்தே ஆகணும். கடவுள் நம்மை கேட்கிறார் என்றால் உரிமையோட தானே. நான் உன்னை கேட்டேனா? நான் கேட்டேனா? நீங்களா எனக்கு தருகிறேன் என்று சொன்னேன். நானும் ஆசையோடு காத்திருந்தேன். அதானே? நீங்கள் தருகிறேன் என்று சொன்னதனால நான் இங்கே காத்திருந்தேன். உங்களை காணமே. எவ்வளோ நேரம் காத்திருக்கிறது? நான் காத்திருந்து பொறுமை எழுந்தேனா? என்னைக்காவது ஒரு நாள் வருவார், என்னைக்காவது ஒரு நாள் வருவார். அடுத்த ஒரு துன்பம் வரும்போது வருவார். ஆண்டவரே, அன்றைக்கு நான் சொன்னேன் தர்றேன்னு, இன்னைக்கு நான் தர்றதுக்காக வரல. இன்னைக்கு நான் கேட்டது எனக்கு கொடுத்தானா சேர்த்து கொடுத்துட்றேன், வட்டியோடு சேர்த்து கொடுத்துட்றேன்னா. பாவம், அதையும் அவர் நம்புறார், அதையும் நம்புறார். எவ்வளோ இரக்கமுள்ளவர், எவ்வளவோ இரக்கமுள்ளவர். பரவாயில்லை, மன்னித்து விடுகிறேன். ஆனால் அடுத்த தடவை நான் காத்திருப்பேன். எத்தனை முறை அவர் காத்திருந்தாலும், எத்தனை முறை நாம் ஏமாத்தினாலும் அவர் பேர் இரக்கம் உள்ளவர் என்று திருப்பாடல்கள் 103 சொல்லியது உண்மைதானே? அவருடைய இரக்கம் பேரிரக்கம் என்று சொன்னது உண்மைதானே? இரக்கத்துக்கு மேலேயே பேரிரக்கம் அளவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் திருமுகத்திலேயே 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். எதை பற்றியும் கவலை வேண்டாம், நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டுகள் பார்த்தீங்களா? மீண்டும் மீண்டும் அவர் என்ன சொல்லுகிறார்? நன்றியோடு கூடிய இறை வேண்டல். பிரியமானவரே, அவர் நம்ம இடத்தில் சொல்லுவது நீ என்னிடத்தில் வா என்று தான் சொல்லுகிறார். சில பேர் கடனை வாங்கினா திருப்பி கொடுப்பதற்கு காலதாமதம் ஏற்பட்டால், ஒருவேளை அவர் எதிரில் வரதா இருந்தால்
பாக்கியெல்லாம் நான் சொல்லலை. கடனை வாங்கினவன் கொடுத்தவனை பார்த்து நேரத்துக்கு அவருடைய வாக்குறுதி போலவே இந்த நாளிலேயே நான் திருப்பி தருவேன் என்று சொல்லி அந்த நாளும் கடந்து போய், இன்னொரு 10 நாள் கடந்து போய், இன்னொரு 2 வாரம் கடந்து போய், இன்னொரு மாதம் கடந்து போய், அவர் கேட்கிறதா இருந்தால் மீண்டும் நம்ம என்ன சொல்லுவோம்? யாருக்குமே அனுபவம் கிடையாது. யாரும் கடன் வாங்கியதும் இல்லை. எல்லாம் அவர் தர்றாரு, நாங்கள் ஏங்க கடன் வாங்கிறோம்? எல்லாம் அவர் கொடுக்கும்போது நாங்கள் ஏன் கடன்காரனாக நிற்கிறோம்? கடனையே வாங்குகிறோம்? வாங்கவே வாங்காது. ஏன்னா கடன் இல்லாத வாழ்வது நல்லது. அத்தனை முறையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாலும் நன்றி செலுத்துவதற்கு நாம் வர முடியவில்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவர் முன்னிலையில் வருவார் என்றது அவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவும் பொறுமையுள்ள ஒரு தெய்வத்தினுடைய பிள்ளைகள் நாமோ எந்த அளவுக்கு பொறுமைசாலியாக இருக்கணும் என்பதற்கு அடையாளமாகவே அன்னை மரியாளை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறாள். ஜெபமாலையின் மாதமாகிய இன்று அன்னை மரியாளை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார், அடையாளமாக கொடுத்திருக்கிறார், வழிகாட்டியாக கொடுத்திருக்கிறார். இவளை பின்பற்று, இவரை பின்பற்று, இவர் வழியாக நீர் உம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்து 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான வசனம் அப்பப்போ நம்ம சொல்லக்கூடியது. உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் யார் மீது கவலை? யார் மீது? அவர் என்ன சொல்லுகிறார்? கவலையெல்லாம் என்னிடம் விட்டுவிடு, ஏனெனில் நான் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளேன். அப்படி சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் உண்டா? இந்த உலகத்தில் இல்லை. எல்லா தெய்வங்களுக்கும் மேலான அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, நீங்கள் கவலை உள்ளவர்கள், நீங்கள் துன்பப்படுகிறவர்கள், துயரம் அடையக்கூடியவர்கள், வேதனைப்படக்கூடியவர்கள், குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்காக உலகத்தோடு போராடி கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு உலக தோற்றத்தில் உள்ள எல்லா பீடங்களும் உங்களுக்கு உண்டு என்றார், எல்லா வாதைகளும் உண்டு என்றார், எல்லா நோய்களும் உண்டு என்றார், நெருக்கடிகள் உண்டு என்றார். அவையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் அன்னை எவ்வாறு தாங்கிக் கொண்டாரோ, அந்த நாட்களிலே எவ்வளவோ துயரத்தை தாங்கிக் கொண்டாரோ, இந்த சிலுவை அடிவாரத்தில் இருந்து அதை இறக்கி வைக்கிற வரையிலும் அந்த வேதனையை நாம் தாங்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலையில் நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் பொறுமையோடு கையாளக்கூடிய விதத்திலேயே ஒரு குடும்ப தலைவியும் தலைவனும் இருக்க வேண்டும். அது ஊதி பலூன் மாதிரியே ஆக்கினால் இறுதியில் அந்த பலூன் என்னாகும்? அதே போல் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஊதி வேண்டாம். அது அதிகமாக காற்று நிறைந்தால் அது வெடித்து விடும். அப்பப்போ உள்ளது பொறுமையோட சாந்தமோட அது சகித்து கொண்டு ஆண்டவருடைய முன்னிலையிலேயே ஜெபத்தினாலும், எபேசியரில் என்ன எழுதினா, வேண்டுதலாலும் என் முன்னடியிலே வாரும், என்னோடு பகிர்ந்து கொள்ள நான் கேட்கிறேன், உங்களுடைய கண்ணீரை நான் பார்க்கிறேன், துடைக்கிறேன். அதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவர் முன்னிலையிலே அந்த பொறுமையை பெற்றுக்கொண்ட நம்பிக்கையோட, சாந்த குணத்தை அடைந்த நம்பிக்கையோட, இனிமேல் நான் சாந்தமுள்ளவனாகவும் சாந்தமுள்ளவளாகவும் இருப்பேன், பொறுமை உள்ளவனும் பொறுமை உள்ளவளுமாக இருப்பேன்
என்ற ஒரு நம்பிக்கையும் என்ற ஒரு வாக்குறுதியும் ஆண்டவர் கொடுத்து, ஆண்டவரை ஒரு நிமிஷம் துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.